إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال صلى الله عليه وسلم முழு உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய போஷிக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹுவுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை துணையும் இல்லை என்று சாட்சி கூறியவனாக சாட்சி பகர்ந்தவனாக சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே தோ ஆலம் தாஜுல் மதீனா சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஅத் தாபிஈன்கள் நல்லடியார்கள் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் யாரெல்லாம் இந்த உலகத்திலே நல்லோர்களாக தோன்றுகிறார்களோ அனைவருக்கும் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். புனித ஜும்ஆவிற்கு வருகை தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய இந்த குறுகிய அற்ப சொற்ப வாழ்க்கையிலே அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா எந்த விடயங்களை எடுத்து நடக்க சொல்லியிருக்கிறானோ அந்த விடயங்களை எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் எல்லா நிலைமைகளிலும் எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை விட்டு தவிர்த்து கொள்ளுமாறு ஏவினானோ படித்தானோ அந்த விடயங்களையும் எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் எல்லா நிலைமைகளிலும் தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன், நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, உங்களுக்கு தெரியும் அக்குர்ணையை பொறுத்த வகையில் 4ஆம் வாரம் எல்லா ஜும்மா பள்ளி வாசல்களிலும் அக்குர்ணை ஜம்இய்யத்துல் உலமாவால் தொகுக்கப்பட்ட ஹுத்பா தான் பல ஆண்டு காலமாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. அதே வரிசையில் இந்த வாரமும் அக்குர்ணை ஜம்இய்யத்துல் உலமாவால் தயார் செய்யப்பட்ட ஹுத்பாவை நம்முடைய கையிலே தந்திருக்கிறார்கள். அதிலும் விசேஷமாக இன்றைய ஹுத்பா நேரலையாக ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. பேஸ்புக்கினூடாக இந்த இடத்தில் ஹுத்பாவுக்கு வந்திருப்பவர்கள், அதுபோல் இந்த உலகத்திலே எங்கெல்லாம் அக்குர்ணை வாழ் மக்கள் வாழ்கிறார்களோ அல்லது இந்த நேரலையை பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த நேரத்தில் அவர்களுக்கும் அங்கிருந்து இவைகளை பார்த்து கொள்ளலாம். எனவே அதிகமான பெண்களும் கூட 4ஆம் வாரம் வரும்பொழுது அக்குர்ணை ஜம்இய்யத்துல் உலமாவினால் தயார் செய்யப்படக்கூடிய இந்த ஹுத்பாவை இந்த நேரலை மூலமாக வீடுகளில் இருந்து கேட்குகிறார்கள். எனவே அவர்களையும் விழித்து இன்றைய ஹுத்பாவை நாம் ஆரம்பிப்போம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே,
அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களை இவ்வையகத்திலே படைத்திருக்கிறான். எதற்காக படைத்தான்? வமா ஹலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அல்லாஹ் எங்களை படைத்திருப்பது எம்மை மட்டுமல்ல, ஜின்களையும் அவனை வணங்கி வழிபடுவதற்காகவே அன்றியே இன்றி தவிர வேறு எதற்கும் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா படைப்பினுடைய நோக்கத்தை இந்த ஆயத்தினூடாக தெளிவுபடுத்துகிறான். எனவே நாம் அல்லாஹுவுக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் அல்லாஹுவை ஏற்றிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதராக நாம் நபியாக ஏற்றிருக்கிறோம். எனவே இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமற்றது, நிரந்தரமானது அல்ல என்பதை நாங்கள் ஏற்றிருக்கிறோம். மௌத் எங்களுக்கு இருக்கிறது. அது எந்த நேரத்தில் வரும் என்று எனக்கும் உங்களுக்கும் தெரியாது. அது வரும், அது ஃபுஜ்ஆ, அது திடீரென்று வரும். எனவே அந்த மௌத்துக்கு முன்னால் தாருல் அமால் என்று சொல்லக்கூடிய அமல்களுடைய இந்த உலகத்திலே நாம் வணக்க வழிபாடுகளை அதிகம் செய்ய வேண்டும். எங்களுக்கு தெரியும், ஷைத்தான் எங்களை வழிகெடுத்துக் கொண்டே இருப்பான். ஷைத்தான் எங்களை வழிகெடுத்துக் கொண்டே இருப்பான். அல்லாஹும் எங்களை தவறுக்கும் மறதிக்கும் மத்தியில்தான் படைப்பாளன் எங்களை படைத்திருக்கிறான். எனவே தவறுகள் நடந்து கொண்டிருக்கும், தப்புக்கள் நடந்து கொண்டிருக்கும். வஹைருல் ஹத்தாஈன அத்தவ்வாபூன். தவறுகள் நடக்கும் பொழுது, தப்புக்கள் நடக்கும் பொழுது அல்லாஹுவின் பக்கம் திரும்புபவர்கள், தௌபா செய்பவர்கள், அல்லாஹுவின் பக்கம் திரும்பி நன்மையான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அல்லாஹ் இரக்கமுள்ளவன். அவன் எப்படிப்பட்டவன் என்றால், மா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, மா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழுவதாக இருந்தாலும் அந்த ரப்புக்கு தெரியாமல், ரப்பு அறியாமல், அந்த ரப்புடைய அல்லாஹுவின் நாட்டமின்றி மரத்திலிருந்து ஒரு இலை கூட கீழே விழாது என்ற அந்த பெரும் ஒரு சக்தி மிக்க அல்லாஹுவை ஏற்று வாழக்கூடிய நாம் அந்த ரப்பு விரும்புகிறான். இந்த பலகீனத்துக்கு மத்தியிலே படைக்கப்பட்ட இன்சான், இந்த மனிதர்கள் என்னின் பக்கம் திரும்ப வேண்டும். மௌத்துக்கு முன்பு என்னின் பக்கம் திரும்ப வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஓ ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹுவை எவ்வாறு பயப்பட வேண்டுமோ அவ்வாறு பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய இறுதி முடிவு மலக்குல் மௌத் வந்து உயிரை எடுக்கும் பொழுது முஸ்லிமாகவே இந்த உலகத்தை விட்டு நீங்கள் பிரிய வேண்டும். எனவே அந்த முஸ்லிமாக பிரிய வேண்டும். பர்ஸகுடைய கபருடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை காண வேண்டும். மறுமையிலே வலது கையில பட்டோலை கிடைக்க வேண்டும். நிரந்தரமான சுவர்க்கத்தில் வாழ வேண்டும். இதுதான் எங்களுடைய ஆசையும், அல்லாஹுவும் அதைத்தான் விரும்புகிறான். எனவே பாவம் செய்து வாழக்கூடிய இந்த உம்மத்தை திருத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் பல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான், பல சோதனைகளை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே அதிகமான அமல்களின் மூலமாக பாவங்களை அல்லாஹ் மன்னிக்குகின்றான். இஸ்திக்ஃபாரின் மூலமாக அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பது போல் தொழுகையின் மூலமாக அல்லாஹ் பாவங்களை மன்னிக்குகிறான். உபரியான சுன்னத்தான நஃபிலான வணக்க வழிபாடுகளின் ஊடாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பாவங்களை மன்னிக்குகிறான். இந்த நன்மைகள், நன்மையான காரியங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதிகமான கூலிகளை அல்லாஹ் வழங்குகிறான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பல பொன்னான காலங்களை எங்களுக்கு தருகிறான். அந்த பொன்னான காலத்தில் ஒரு பொன்னான காலம்தான் இந்த மாதங்கள். ரமதானுடைய மாதம் மிகவும் ஒரு பொன்னான காலம். அதை கழித்தோம். பிறகு ஷவ்வாலுடைய மாதம் வந்தது. 6 நோன்பை நோற்றோம்.
பிறகு துல்காதாவுடைய மாதம் வந்திருக்கிறது, பிறகு துல்ஹிஜ்ஜா ஹஜ்ஜுடைய மாதம் வர இருக்கிறது. அது முடிந்தவுடனே இஸ்லாமிய புது வருடம் முஹர்ரம் மாதம் வந்துவிடும். எனவே இந்த மாதங்களில் மக்கள் காபத்துல்லாவை நோக்கி செல்லுகிறார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று அந்த வான் உயர்ந்த முழக்கம், தக்பீர், தல்பியா, அல்லாஹு அக்பர் சத்தம், முழு உலகத்திலிருந்தும் மக்கள் அந்த காபாவை நோக்கிய பயணம் போய்கொண்டிருக்கிறார்கள். விமானங்களில் எல்லாம் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், பஸ்களில் எல்லாம் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், தெருக்கள் எல்லாம் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். அல்லாஹு அக்பர். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள், தல்பியாவை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அப்படியாப்பட்ட ஒரு இடத்துக்கு சென்று ஐம்பெரும் கடமைகளில் ஒரு கடமையான ஹஜ்ஜினுடைய கிரிகைகளை செய்வதற்காக எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளில் இருந்தும் மக்கள் விரைந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த இபாதத்தை, அந்த வணக்க வழிபாடை அல்லாஹ் ஒரு குடும்பத்தினூடாக, ஒரு குடும்பத்தின் தியாகத்தினூடாக அல்லாஹ் ஏற்படுத்தி மறுமையினுடைய நாள் வரைக்கும் அந்த குடும்பம் பேசப்பட வேண்டும், அந்த குடும்பத்தினுடைய பெயர்கள் மிம்பரெல்லாம் சொல்லப்பட வேண்டும். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகத்தினூடாக அல்லாஹ் இஸ்லாமிய அடையாளங்களை அல்லாஹ் உருவாக்கினான். ஷாயிர் என்று சொல்லுவார்கள், ஷியார் என்று சொல்லுவார்கள். குர்ஆனிலே ஷாயிர் அல்லது ஷியார், அல்லாஹ்வின் சின்னங்கள், அல்லாஹ்வின் அடையாளங்கள் என்றெல்லாம் எங்கெல்லாம் குர்ஆனிய வசனம் வருகிறதோ அங்கெல்லாம் இந்த ஹஜ்ஜினுடைய விடயங்களை வைத்தும் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவ்வளவு பிள்ளை கிடைக்காமல் இருந்து பிள்ளை கிடைத்ததற்கு பிறகு பருவ வயதில் ஃபலம்மா பலக மஅஹு ஸஅய قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى قال يا أبت افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين என்ற குர்ஆனிய வசனம் சொல்லுது. அந்த பிள்ளையை அழைத்து சென்று அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி. அல்லாஹு அக்பர். எனவே அந்த மூன்று பேருடைய தியாகம் கியாமத்துடைய நாள் வரைக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கு ஐம்பெரும் கடமைகள் ஒரு கடமையாக அல்லாஹ் ஆக்கி, யாரெல்லாம் வசதி பெற்றிருக்கிறார்களோ, யாரெல்லாம் உடலிலே அதாவது நோய் இல்லாத உடல் வலிமை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் வசதி உள்ளவர்கள் ஆயுளிலே ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை, அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நமது ஊரில் இருந்தும் நமது நாட்டில் இருந்தும் ஏனைய பல நாடுகளிலிருந்தும் பல லட்சக்கணக்கான மக்கள் இன்று காபாவை சுத்தி மக்காவிலும் மதீனத்திலும் அதாவது அங்கே ஹஜ்ஜுக்காக வேண்டி தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் என்ன செய்வது? ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் நாம் ஊரிலிருந்து என்ன செய்வது? ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு வீடுகளுக்கு சென்று முசாபஹா செய்து அனுப்பிவிட்டோம், அவர்கள் வருகின்ற வரைக்கும் காத்திருப்போம், அவர்கள் கொண்டு வரக்கூடிய சம்சம் தண்ணீரையும் ஈத்த பழத்தையும் போய் சாப்பிடுவோம் என்பதா? இல்லை கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே. இந்த ஹஜ்ஜுடைய அமல்களுக்கு அவர்கள் சென்று அது கபூலியத்தான ஹஜ்ஜாக, அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அவர்களுடைய ஹஜ்ஜுகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமாக இருந்தால் அன்று பிறந்த பாலகனை போல், சுப்ஹானல்லாஹ், ஒரு பிள்ளை இன்றைக்கு பிறக்குது, ஒரு பிள்ளை தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியாகும் பொழுது அதற்கு சிவப்பு எது, நன்மை எது, தீமை எது, தாய் யார், தந்தை யார், உலகம் என்பது என்னவென்று தெரியாத அந்த குழந்தையை போல் அல்லாஹு அக்பர் பாவத்தில் மூழ்கி இருந்த மனிதன், தொழுகையை விட்ட மனிதன், வட்டியிலே இருந்த மனிதன், குடும்ப உறவுகளை விட்டு தூரமாக இருந்த மனிதன்
அந்த ஹஜ்ஜுக்கு சென்று காபத்துல்லாவை சுற்றி சை செய்து, அதாவது சஃபா மருவாவுக்கு மத்தியிலே 7 தொங்கோட்டம் ஓடி அங்கே அரஃபாவுக்கு சென்று, மினாவுக்கு சென்று, முஸ்தலிஃபாவுக்கு சென்று இன்னொரு என்ன ஹஜ்ஜினுடைய கிரிகைகள் எல்லாம் முடித்துவிட்டு அவர் நாட்டுக்கு வரும் பொழுது அன்று பிறந்த பாலகனை போல் திரும்புகிறார் என்று சொல்லுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியாப்பட்ட ஹாஜிகளாக அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, எனவே நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் ஊரிலிருந்து, கண்ணியமான வாலிபர்களே, கண்ணியமான பெரியார்களே, நாங்கள் நிறைய இந்த துனியாவை மறந்து வாழ்ந்து, அதாவது மறுமையை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். துனியாவை அதிகமாக நாங்கள் விரும்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னமல் ஹயாத்து துன்யா, நிச்சயமாக இந்த துனியா லஐபுன் வலஹுன் வஸீனா. குர்ஆன் சொல்லுது, படைத்த அல்லாஹ் சொல்லுகிறான். மெட்டீரியலை பற்றி, இந்த மாத்தாவை பற்றி படைத்தவன் சொல்லுகிறான். நீ பார்க்குகின்ற இந்த துனியா, இந்த ஷோ துனியா, நீ ஏமாறுகின்ற இந்த துனியா, அது ஏண்ட பார்வையில் லைப், ஒரு விளையாட்டு, ஒரு ஜீனா, ஒரு அலங்காரம், ஒரு கேலி, ஒரு கூத்து என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துனியாவினுடைய யதார்த்தத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே இதற்கு மத்தியிலே நாங்கள் கிடைக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களை, நன்மைகளை கொண்டு இந்த நாட்களை கழிக்க வேண்டும். இப்பொழுது துல்காதாவுடைய மாதம் இறுதி பகுதியிலே நாங்கள் இருக்கிறோம். துல்காதா முடிந்த உடனே துல்ஹிஜ்ஜா ஹஜ்ஜுடைய மாதம். எத்தனை பிள்ளைகளுக்கு தெரியும் இஸ்லாமிய 12 மாதத்தினுடைய பெயர்கள்? பிள்ளைகளை விடுங்களே, எத்தனை தாய்மார்கள் சகோதரிகளுக்கு தெரியும்? எத்தனை பெரியார்களுக்கு தெரியும்? முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர் என்று கேட்டால் அந்த 12 இஸ்லாமிய மாதத்தையும் சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர்? பெருமையாக ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் என்ற அந்த 12 மாதத்தினுடைய பெயரையும் எடுத்து அதை ஒரு சோங்காக, ஒரு பாட்டாக குழந்தைகள் பாடி மகிழும் பொழுது ஆனந்தம் அடையக்கூடிய பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாமிய மாதத்தை பாடவிட்டு கொடுங்களே, அதை ஒரு பாட்டாக படிக்க சொல்லுங்களே. அங்கிருந்து வரக்கூடிய இன்பம் தான் இன்பம். கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நான் விடுத்துக் கொள்கிறேன், இந்த இடத்திலே அவர்கள் இல்லாவிட்டாலும் நேரலையிலே பல தாய்மார்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, எனவே துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த துல்காதாவுடைய இந்த மாதம் முடிவதுடன் ஹஜ்ஜுடைய மாதம் இந்த ஆரம்ப 10 நாளும் நான் சுருக்கமாக சில விடயங்களை சொல்லிக் கொண்டு நான் போகிறேன். இந்த ஹஜ்ஜினுடைய ஆரம்ப 10 நாளும் மிகவும் விசேஷமான நாட்களாக இருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், வல் ஃபஜ்ர், அதிகாலை மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமாக, ஒற்றைப்பட இரட்டைப்படைகள் மீது சத்தியமாக, வஷ்ஷஃபஇ வல் வத்ர். இப்பொழுது இந்த 10 இரவுகள் என்பது, அது 10 நாட்கள் என்பது, அதை எதை குறிக்குகிறது என்று இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர், சஹாபாக்கள் விசேஷமாக இந்த ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாளை குறிக்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னல் அஷ்ர அஷ்ருல் அத்ஹா, 10 என்பது, இந்த 10 தினங்கள் என்பது அது அல்லாஹ்வுடைய 10 தினங்கள் தான். எனவே இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் வரக்கூடிய 10 நாட்கள் தான். வல் வத்ர யௌமு அரஃபா, அந்த ஒற்றைப்படை என்பது அது அரஃபாவுடைய நாள் தான். அதே போல வஷ்ஷஃபா யௌமுன் நஹர், ஷஃபா என்பது அது அறுத்து பலியிடக்கூடிய நாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, இந்த நாட்களில் நாங்கள் அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும். என்ன வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது? வணக்கத்தில் ஈடுபடுங்கள், அமல் செய்யுங்கள் என்றால் எதை செய்வது? கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, 5 நேரம் அது வளமையாக மௌத்து வரைக்கும் தொழத்தான் வேண்டும். அதுக்கு நேரம் என்பது, காலம் என்பது கிடையாது.
இன்னஸ்ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, அது நேரம் குறிக்கப்பட்ட அந்த நேரத்திலே தொழுகையை தொழ வேண்டும். லுஹருடைய நேரத்தில் தொழ வேண்டும், அஸரை அஸருடைய நேரத்தில் தொழ வேண்டும், மக்ரிபை மக்ரிபுடைய நேரத்தில் தொழ வேண்டும், இஷாவை இஷாவுடைய நேரத்தில் தொழ வேண்டும், ஃபஜ்ரை சுபஹுடைய தொழுகையை சுபஹுடைய நேரத்தில் தொழ வேண்டும். எத்தனை பேர் இந்த 5 நேர தொழுகைகளை முறையாக நாம் நிறைவேற்றுகிறோம்? தொழுகைகளை பாழாக்குகிறோம். கண்ணியமான சகோதரர்களே, விசேஷமாக ஃபஜ்ருடைய தொழுகை இந்த உம்மத்து மிச்சம் தூரத்தில் இருக்கிறது. எனவே ஃபஜ்ருடைய தொழுகை மிச்சம் தூரத்தில் இந்த உம்மத்து இருக்கிறது. இன்னும் கல்யாணங்களாலும் வேறு வேறு பயணங்களாலும் வேறு வேறு விளையாட்டு நிகழ்ச்சிகளாலும் வேறு வேறு அரசியல் காரணங்களாலும் வேறு வேறு விடயங்களாலும் இந்த உம்மத் தொழ வேண்டிய உம்மத். ஷைத்தான் ஜினா செய்யவில்லை, ஷைத்தான் வட்டி எடுக்கவில்லை, ஷைத்தான் எதை செய்யவில்லை? ஷைத்தான் சுஜூது செய்யவில்லை, அவன் சுஜூதை மறுத்தான், அல்லாஹ் சபித்தான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே வட்டியை பற்றி பேசுகிறோம், ஜினாவை பற்றி பேசுகிறோம், வேறு பெரும் பெரும் பாவங்களை பற்றி பேசுகிறோம். பேசத்தான் வேண்டும், தவிர்ந்து வாழத்தான் வேண்டும், தடுக்கத்தான் வேண்டும், தூரமாகத்தான் வேண்டும். ஆனால் எல்லாத்தையும் விட இந்த 5 நேர தொழுகை இருக்கிறது அல்லவா, இவையை முறையாக தொழும் பொழுதுதான் பெரும் பெரும் பாவங்களிலிருந்து மனிதனை நிச்சயமாக அல்லாஹ் இந்த தொழுகையினூடாக தூரமாக்குவார். எனவே நாம் 5 நேரம் தொழுகைகளை தொழுவதுடன் இரா காலங்களிலே நின்று வணங்குவது, தஹஜ்ஜுடைய தொழுகைகளை தொழுவது, வித்ருடைய தொழுகைகளை தொழுவது, பகல் காலங்களிலே நோன்பு நோட்பது, குர்ஆனை அதிகமாக ஓதுவது. நாம் இந்த 10 நாட்களில் குர்ஆனை அதிகமாக ஓதுவது, சதகாக்கள் கொடுப்பது. இன்று நாம் எத்தனை பேர் குர்ஆனை ஓதுகிறோம்? சந்தோஷம் இல்லை, சந்தோஷம் இல்லை. எங்கே சந்தோஷம்? வாழ்வு அது சந்தோஷமாக மாற வேண்டும். தொழுதால் சந்தோஷம், வியாபாரம் செய்தால் சந்தோஷம், சாப்பாடு சாப்பிட்டால் சந்தோஷம், திருமணம் முடித்தால் சந்தோஷம், பிரயாணம் சந்தோஷம், தூங்கினால் சந்தோஷம். அந்த சந்தோஷங்கள் இன்று பல பேருடைய உள்ளத்திலிருந்து இல்லாமல் போய்விட்டது. காரணம் என்ன? எவனை சந்தோஷப்படுத்த வேண்டுமோ அந்த ரப்புல் ஆலமீனை சந்தோஷப்படுத்தாமல் எந்த ஹபீபுடைய எந்த ரசூலுடைய சுன்னாக்களை, அதாவது எடுத்து நடக்க வேண்டுமோ அந்த ரசூலுடைய சுன்னாக்களை குழி தோண்டி புதைத்ததின் காரணமாக, எந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி வாழ வேண்டுமோ, எந்த முன்னோர்கள் இமாம்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் நல்லவர்களாக வாழ்ந்தார்கள் அல்லவா, அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ தவறியதின் காரணமாக சந்தோஷங்கள் எங்களை விட்டு தூரமாகிவிட்டது. அந்த சந்தோஷம் மீண்டு வர வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அந்த ஹயாத்தம் தையிபா, அந்த மனமான வாழ்க்கை எங்களுக்கு வர வேண்டுமாக இருந்தால் நல்ல ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த 10 தினங்களிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதிகமாக நோன்பு நோட்போம், அதிகமாக சதகாக்கள் செய்வோம், அதிகமாக தர்மம். அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹாரி சிர்ரன் வஅலானியா ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அல்லாஹ் சொல்லுகிறார், அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் அவர்கள் செலவழிப்பார்கள் இரவிலும் பகலிலும், வெளிப்படையாகவும் ரகசியமாகவும். அவர்களுடைய கூலியை அல்லாஹ், அவர்களுக்குரிய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. விசேஷம் என்ன தெரியுமா? இறுதியாக அல்லாஹ் அந்த ஆயத்தை முடிக்குகிறான், ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அவர்கள் பயப்பட மாட்டார்கள், அவர்கள் கவலை கொள்ள மாட்டார்கள், கவலைப்பட மாட்டார்கள். இன்று யாரை பார்த்தாலும் உள்ளத்துல சந்தோஷம் இல்லப்பா, கவலையாக இருக்குது. பிள்ளைகள் வீக்கிறாங்க தான், வெளிநாட்டிலே வீக்கிறாங்க தான், கடைகளும் இருக்குது, எல்லாம் இருக்குது, சந்தோஷம் இல்லையே, நிம்மதி இல்லையே. கண்ணியமான சகோதரர்களே, எனவே குர்ஆனை அதிகம் ஓதுங்கள், குர்ஆனை கையிலே எடுங்கள். இது குர்ஆனிய சமூகம், இது குர்ஆனிய சமூகம். கஸாவுடைய மண்ணிலே நான் ஆரம்பத்திலும் சொல்லியிருப்பேன், இந்த குத்பாவுக்கு கொஞ்ச நேரம், அந்த குழந்தைகள் குர்ஆனை ஓதுகிறார்கள், அங்கே குண்டுகள் விழுகிறது, குண்டுகள் விழுகிறது, அங்கே மயான பூமியாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது, மோசமான தண்ணீர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது,
குழந்தைகள் மௌத்தாகி கொண்டிருக்கிறார்கள். சிறார்கள் குர்ஆனை எடுத்து ஓதுகிறார்கள். கேட்கப்பட்டது, எதற்காக ஓதுகிறீர்கள்? நாளைக்கு மறுமையிலே குர்ஆனுடையவர்களை அல்லாஹ் சிறப்பிக்கும் பொழுது எங்களையும் அல்லாஹ் சிறப்பிக்க வேண்டும். அவர்களுக்கு மௌத் என்ற பயம் என்பது கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, பசியுடனும் பட்டினியுடனும் அந்த காட்சிகளை பார்க்க முடியாது. ஏண்டையும் உங்களையும் சகோதரர்கள் கல் ஜஸதில் வாஹித், ஒரு உடம்பை போன்றவர்கள். அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுடைய சகோதரன். இன்னல் முஸ்லிமீன இஹ்வா, இறை விசுவாசிகள் சகோதரர்கள். அல்லாஹு அக்பர். சகோதரர்கள் கொல்லப்படுகிறார்கள், சகோதரர்கள் பசியுடனும் பட்டினியுடனும் சாகிறார்கள். ஆனால் நாங்கள் தூரத்தில் இருந்து நாம் நமது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமது சாப்பாடு என்ன, நமது பயணங்கள் என்ன, நமது பிரச்சனை என்ன? அல்லாஹு அக்பர். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே இந்த தினங்களில் அந்த மக்களுக்காக துஆக்களில் ஈடுபடுங்கள். அந்த மக்களுக்கு துஆக்களில் ஈடுபடுங்கள். அதே நேரத்திலே விசேஷமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மினத் தஸ்பீஹ் வத்தஹ்மீத் வத்தஹ்லீல் வத்தக்பீர். சொல்றாங்க, அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை சொல்லுங்கள். தக்பீர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற இந்த கலிமாவை எவ்வளவு அதிகமாக ஓதுகிறோமோ அவ்வளவு அதிகமாக ஓதுங்கோ. கண்ணியமான சகோதரிகளே, இந்த அளவுக்கு என்றால் சஹாபாக்கள் வகான இப்னு உமர் அபு ஹுரைரா, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, இந்த இரண்டு பேரும் அங்கே மதீனத்து அந்த தெருக்களிலே அவர்கள் யஹ்ருஜானி இல சூக், அவர்கள் இரண்டு பேரும் பஸாரின் பக்கம் செல்லுவார்கள். எப்படி செல்லுவார்கள் தெரியுமா? ஃபி அய்யாமில் அஷ்ர், இந்த 10 நாட்களில் யுகப்பிரானி, அவர்கள் தக்பீரை முழக்குவார்கள். யுகப்பிரானி வயுகப்பிரும் நாசு பிதக்பீரிஹிமா, அவர்கள் தக்பீரை சொல்வதை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள், அங்கே பொருட்களை வாங்க வந்தவர்களும் அவர்களும் தக்பீர் சொல்லுவார்கள். அல்லாஹு அக்பர். அப்படி அல்லாஹுவை புகழக்கூடிய நாட்கள். ஏன்? அல்லாஹ் இரக்கமுள்ளவன். அவன் எங்களை ஆரோக்கியமாக இன்று காலையிலே சுபஹுடைய தொழுகையை நாங்கள் பல பேர் தொழாவிட்டாலும் உடலிலே ஆரோக்கியத்தை தந்து ஜும்ஆவுடைய இந்த மஜ்லிஸுக்கு அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்தானே, ஆஃபியத், உடல் ஆரோக்கியம் ஈமானுக்கு அடுத்தாக பெரிய நியாமத். கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, கொஞ்சம் தலை சுத்து வார மாதிரி இருந்தாலே போதும் எவ்வளவு பயம் வரும். கொஞ்சம் கொலஸ்ட்ரால், கொஞ்சம் சீனி, கொஞ்சம் பிரஷர் என்றால் எவ்வளவு பயம். கிட்னி கொஞ்சம் வீக் ஆகுதான், பயம். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ஆரோக்கியமாக வாழ வைத்திருக்கிறான் அல்லவா. அந்த ரப்புக்கே எல்லா புகழும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த ரப்பை இந்த வரக்கூடிய இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களில் நாங்கள் துதிப்போம். அவனை தஸ்பீஹ் செய்வோம், தக்பீர் சொல்லுவோம், தஹ்லீல் சொல்லுவோம், அவனை புகழ்வோம். அப்படியாப்பட்ட ரப்புக்கு இந்த அமல்களை செய்து கொண்டு விசேஷமாக நாங்கள் 10 தினங்கள், அதாவது 9 தினங்கள் நோன்பு நோற்றாலும் யௌம் அரஃபா என்று சொல்லக்கூடிய அந்த அரஃபாவுடைய தினத்திலே நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். தனி அரஃபாவை பத்தி வேறையா பேசணும். மனித நேயத்தை பேசிய அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களுடைய இரத்தத்தை பேசிய நாள், மனிதர்களுடைய இரத்தத்தையும் உயிரும் எவ்வளவு பெருமதி மிக்கது என்று சொல்லிக் கொடுத்த நாள். அல்லாஹு அக்பர். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அரஃபாவுடைய நாளிலே நோன்பு நோக்க சொல்லியிருக்கிறார்கள். யுகஃபிரு ஸனத்தல் மாதியா, யார் அரஃபாவுடைய தினத்திலே 9வது தினத்திலே யார் நோன்பு நோட்பார்களோ முந்தின வருடம் பிந்தின வருடங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அது அமைந்துவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நான் நிறைய பேச விரும்பல. இந்த 10 தினங்கள்ல என்னென்ன அமல்கள்ல ஈடுபடணும்னு இப்ப சொல்லப்பட்ட இந்த அமல்கள்ல ஈடுபட்டாலே போதும். நோன்பு பிடிக்கக்கூடியவங்க நோன்பு பிடிங்க, குர்ஆன் அதிகமாக ஓதுங்க, திக்ரில் அதிகமாக ஈடுபடுங்க, தக்பீரை சொல்லிக்கொண்டே இருங்க.
அரஃபாவுடைய நாள்ல எல்லாரும் வீட்டுல கணவன் மனைவி குடும்பம் சின்ன பிள்ளைகள் ஒரு ஏற்பாடு செய்வோ. ஏழுன்ற அந்த நாள்ல ஒரு கஞ்ச காய்ச்சலுமா, கஞ்ச காய்ச்சி இஃப்தாருக்கு உண்டான ஏற்பாடுகளை பள்ளிகள்ல செய்யுங்க. கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, ஒன்றும் குறைஞ்சி போகாது. எனவே முடியுமாக இருந்தால் செய்யக்கூடியவர்களை செய்து, நோன்பு பிடிக்கக்கூடியவர்களை அரஃபாவுடைய நோன்பை ஆசை ஊட்டி நோன்பு பிடிப்பதற்கு பள்ளி நிர்வாகிகள், ஊரில் இருக்கக்கூடிய இந்த சொசைட்டிகள், அபிவிருத்தி சங்கங்கள், அபிவிருத்தி என்பது ஊரை அபிவிருத்தி செய்வது என்பது மனிதர்களை அபிவிருத்தி செய்ய வேண்டும், ஈமானிய மனிதர்களை உருவாக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் ஊரில் இருக்கக்கூடிய பௌதிக வளங்களை அபிவிருத்தி செய்ய வேண்டும். அபிவிருத்தி என்பது காணை துப்புரவாக்குவதும் காடுகளை வெட்டுவதும் மட்டுமல்ல அபிவிருத்தி. சில பள்ளி வாயில்களில், சில இடங்களில், அந்த ஊர்களிலே மஹல்லாக்களிலே எப்படி தெரியுமா, சுபவு கூட சில வாலிப பிள்ளைகள் தொழமாட்டாங்க. அவங்க அபிவிருத்தி சங்கம். எப்படி அபிவிருத்தி சங்கம்? ஊரை துப்புரவாக்குற அபிவிருத்தி சங்கம். மாஷா அல்லாஹ், வரவேற்போம், வெல்கம், அந்த சொசைட்டியை வெல்கம் பண்ணுவோம். ஆனால் முஸ்லிம் உம்மத்தில் இருக்கக்கூடிய சொசைட்டிகள் 5 நேரம் தொழுகையை முறையாக தொழாமல், ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல், நீங்கள் எப்படி சொசைட்டி, நீங்கள் மஹல்லாவுடைய அபிவிருத்தியில் ஈடுபட போறீர்கள் என்று நான் பகிரங்கமாக இந்த பேஸ்புக்கினூடாக, இந்த வாயிலூடாக மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கண்ணியமான சகோதரர்களே. எனவே நாங்கள் அபிவிருத்திகளை செய்ய வேண்டும். ஈமானிய அபிவிருத்தி, தஸ்கியா, தர்பியா, இவைகள் நூடாக ஊரை சுத்தப்படுத்துவோம். நோய்கள் இருந்து தூரமாகவும், பெரும் டெங்குகள், பெரும் நோய்கள் எல்லாம் ஏற்படுவது மோசமான கால்வாயில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர்கள் ஊடாக. மாற்று கருத்து இல்லை, ஏற்றுக்கொள்கிறோம். அவைகளை சுத்தப்படுத்துவதன் ஊடாக என்னுடைய ஈமானையும் பரிசுத்தப்படுத்துவோம். கண்ணியமான சகோதரர்களே, அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு அமல், அதுதான் இந்த உதுஹியாவுடைய அமல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உமது இறைவனை தொழுது குர்பானியும் கொடுப்பீராக, அறுத்து பலியிடுவீராக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்பானியை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் மதீனத்திலே கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் 2 ஆடுகளை ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் கொடுப்பார்கள். அந்த ஆடு எப்படி? லஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகபஷைனி அம்லஹைனி அக்ரனைனி, அதாவது கருப்பும் வெள்ளையும் கலந்த கொம்புள்ள 2 செம்மறி ஆடுகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு ஆண்டும் கொடுப்பார்கள். ஒரு ஆட்டை தனது குடும்பத்துக்காக கொடுப்பார்கள், அஹ்லு பைத்தியருக்காக கொடுப்பார்கள். அஹ்லு பைத் என்பது அவர்களுடைய குடும்பத்துக்காக வேண்டி. அடுத்த ஆட்டை இந்த உம்மத்திலே, நபி அவர்களுடைய உம்மத்திலே யாரெல்லாம் குர்பான் கொடுக்க வசதி இல்லையோ அவர்களுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் கொடுப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், இரக்கம் உள்ள நபி. அந்த நபியினுடைய சுன்னாக்களை தான் குழி தோண்டி புதைக்குகிறோம். கண்ணியமான வாலிபர்களே, கண்ணியமான சகோதரர்களே, கண்ணியமான தாய்மார்களே, எனவே குர்பான் நாங்கள் கொடுக்க வேண்டும். குர்பானை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் மஹாதிஹில் அவாஹி, சொன்னாங்க, அல்லாஹ் குர்பான் என்றால் என்ன, உதுஹியா என்றால் என்ன சொன்னாங்க. கால சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், உமது தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வழிமுறையாக இருக்கிறது. யா ரசூலல்லாஹ் ஃபமாலனா ஃபீஹா, யா ரசூலல்லாஹ், சரி இப்ராஹிம் நபியுடைய வழிமுறையாக இருக்கட்டும், அதிலே எங்களுக்கு என்ன இருக்கிறது யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு என்ன இருக்கிறது சொன்னாங்க. பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா. அல்லாஹு அக்பர். நீங்க ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ ஒட்டகத்தையோ நீங்கள் கொடுக்குகிறீர்கள், அந்த ஆட்டிலோ மாட்டிலோ இருக்கக்கூடிய ரோமங்கள், அது எத்துணை ரோமங்கள் இருந்தாலும், அது லட்சங்களாக இருக்கட்டும், அத்துணை லட்ச ரோமங்களுக்கு பகரமாக அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்குகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், கண்ணியமான சகோதரர்களே, யாரெல்லாம் வசதி பெற்றிருக்கிறார்களோ சொல்லுகிறார்கள். ஒரு எச்சரிக்கையான ஹதீஸையும் சொன்னார்கள். மன் வஜத ஸஅதன் ஃபலம் யுضحி ஃபலா யக்ருபன் முஸல்லானா, சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரெல்லாம் குர்பான் கொடுப்பதற்கு வசதி உள்ளவராக இருந்து அவர் குர்பானி கொடுக்கவில்லையோ, நாம் தொழக்கூடிய முஸல்லாவுக்கு, அல்லது நாம் தொழக்கூடிய திடலுக்கு, நாம் தொழக்கூடிய மஸ்ஜிதுக்கு அவர்கள் வர வேண்டாம் என்று சொல்லவில்லை, நெருங்க வேண்டாம்.
வரவான்னு சொல்றது உண்டு. எங்க வீட்டுக்கு நீங்க வரவானா, ஆனா நீங்க எங்க வீட்டுக்கு நெருங்கவும் வரவானு வரவான் சொல்றாங்க. யாருக்கு வசதி இருந்து அன்றைய செலவுகள் போக, கடன் இல்லாம, கடன் படவும் படாது, செக்க கொடுத்து மாட வாங்கவும் படாது, ஆட்டை வாங்கவும் படாது, அப்படி ஒரு பிரச்சனை போகுது. இப்ப இல்ல அல்ஹம்துலில்லாஹ், ஹஜ்ஜிக்கும் செக்காம், உம்ராவுக்கும் செக்காம், உதுஹியாவுக்கும் செக்காம். இப்ப அப்படி மாஷா அல்லாஹ் அது மக்கள் இப்ப விழித்து கொண்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அழகாக நடந்து கொண்டிருக்குது. எனவே வசதி உள்ளவங்க கடன் பட்டு கொடுக்க தேவையில்லை. வசதி எனக்கு இருக்குது, நான் கொடுக்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ் இந்த 9ஆம் கட்ட பள்ளிவாசல்ல மாஷா அல்லாஹ் மாவத்தை போல கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேற்பட்ட காலத்திலிருந்து கூட்டு குர்பான் என்ற ஒரு அழகான ஒரு முறை நடந்து கொண்டிருக்கிறது. பாராட்டப்பட வேண்டிய ஒரு மஹல்லா, பேசப்பட வேண்டிய ஒரு மஹல்லா. மாஷா அல்லாஹ் ஜமியத்துல் உலமாவாலை பல காலமாக கூட்டு குர்பானை செய்து கொண்டு வந்தார்கள். ஏதோ ஒரு காரணத்தினூடாக இந்த வருடம் கொடுத்துக் கொள்ள முடியாத ஒரு நிர்பந்த நிலை ஏற்பட்டதின் காரணமாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களிலே கூட்டு குர்பானை அழகாக ஜிமியா ஆரம்ப காலங்களிலே செய்ததை போல இன்ஷா அல்லாஹ் செய்யும். எனவே இந்த மஹல்லாவிலே குர்பானை மாஷா அல்லாஹ் கொடுக்கக்கூடியவர்கள் கூட்டாக சேர்ந்து கொடுத்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் யாரெல்லாம் எங்கிருந்தெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ நீங்களும் இந்த குர்பான் வசதி உள்ளவர்கள் குர்பானை கொடுப்பதற்கு நியத்து வையுங்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா ரஅய்தும் ஹிலால தில் ஹிஜ்ஜா وأراد أحدكم أن يضحي فليمسك عن شعره وأظفاره رواه مسلم. சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் பிறையை கண்டு விட்டார்களோ அப்ப அவர் நியத்து வைக்கிறாரே நான் குர்பான் கொடுக்க வேண்டும் என்று, அவர் நகம் வெட்டுவதிலிருந்தும் முடிகளை களைவதிலிருந்தும் அல்லது முடிகளை வெட்டுவதிலிருந்தும் அவர் தவிர்த்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அந்த ஒழுங்குகளையும் நாங்கள் கடைபிடித்துக் கொள்வோம். அதே நேரத்திலே கண்ணியமான சகோதரர்களே, நிறைய விடயங்கள் இருக்குது. ஒரு 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 அன்பு மகனை எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அறுப்பதற்கு அழகாக நடந்து கொண்டாங்களோ ஒரு மகனை, அதை போல ஆடு மாடுகளோட நாங்கள் அழகாக நடந்து கொள்ளணும். மாஷா அல்லாஹ் கூட்டு குர்பான் கொடுக்கிற நேரத்தில் இந்த மஹல்லாவை பொறுத்தவரையில ஒரு அழகான ஒரு வழிமுறை நிச்சயமாக இருக்கும். மூத்த உலமாக்கள் இருக்கக்கூடிய, மூத்த மக்கள் வாழக்கூடிய நல்ல ஒரு மஹல்லா மாஷா அல்லாஹ், அதில் ஒரு அழகான வழிமுறை இருக்கும். எனவே எங்கெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அங்கெல்லாம் நீங்கள் தனிமையிலே குர்பான் கொடுத்தாலும் கூட்டாக கொடுத்தாலும் இஸ்லாம் சொல்லுகின்ற முறையில் அழகான முறையிலே அவைகளை எடுத்து கட்டி வைத்து சாப்பாடை அழகாக கொடுத்து நல்ல தீனிகளை கொடுத்து தண்ணீரை கொடுத்து நல்ல அவைகளை கொழுக்க வைத்து அழகான முறையில் கத்திகளை அது அவைகளுடைய கண்முன்னே தீட்டாமல் நாங்கள் மறைவாக அந்த கத்திகளை தீட்டி அழகாக முறையாக அவைகளை அறுத்து நாங்கள் அதை கொடுக்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், அதை யாருக்காக கொடுக்கிறோம்? நாம் அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறோம். குர்பான் யாருக்காக? லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். குர்ஆன் சொல்லுது, அறுக்கக்கூடிய அந்த பிராணியின் மாமிசமோ, அறுக்கக்கூடிய அந்த பிராணியின் மாமிசமோ இரத்தமோ அல்லாஹ்விடத்திலே சென்றடைவதல்ல, மாறாக உமது இறையச்சம் உமது தக்குவா தான் அல்லாஹ்விடத்திலே சென்றடைகிறது. எனவே அந்த மாமிசத்தை நாங்கள் தான் சாப்பிட போகிறோம், அல்லாஹ் சாப்பிட போவதல்ல. வானுலகத்துக்கு நாங்கள் அனுப்ப போறதல்ல அந்த மாமிசங்களை நாமும் சாப்பிட்டு கேட்பவர்களுக்கும் கேட்காதவர்களுக்கும், அதாவது போதும் என்ற மனதுடன் வாழக்கூடியவர்களுக்கும் ஃபக்குலு மின்ஹா வஅத்இமுல் கானிஅ வல் முஅத்தர் குர்ஆன் சொல்லுகிறது. எனவே அவர்களுக்கு நாங்கள் கொடுத்து புசிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய இந்த சின்னத்தை, அல்லாஹ்வுடைய இந்த ஷாயிரை, இந்த ஷியாரை, இந்த இஸ்லாத்தினுடைய அடையாளத்தை நாங்கள் கண்ணியப்படுத்தியவர்கள். குர்ஆனுடைய இன்னொரு ஆயத், வமை யுஅஸிம் ஷாயிரல்லாஹி அன மின்ஹா ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். அல்லாஹ்வுடைய சின்னங்களை, அல்லாஹ்வுடைய இந்த அடையாளங்களை ஒருவர் கண்ணியப்படுத்துவாரோ என்ன அடையாளம் தெரியுமா? அவருக்கு இறையச்சம் இருக்குது, இறையச்சம் அவருக்கு இருக்குது. கண்ணியப்படுத்தும் இந்த நாட்களை கண்ணியப்படுத்துறது, இந்த அமல்களை கண்ணியப்படுத்துறது, இந்த செயல்களை கண்ணியப்படுத்துறது, பெருமையாக பேசுறது, இது அல்லாஹ்வின் சின்னங்கள், அல்லாஹ்வின் அடையாளங்கள், இஸ்லாமிய அடையாளங்கள். அல்லாஹ். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதே நேரத்தில் சித்திரவதை செய்யாதிருத்தல் மிக முக்கியமான ஒரு விடயத்தை நான் சொல்லிக் கொள்கிறேன். நாங்கள் போட்டோ அடிப்பது, அதை பேஸ்புக்கிலே பகிர்ந்து கொள்வது, வாட்ஸ்அப்பிலே பகிர்ந்து கொள்வது, ஏன் நாம் வாழக்கூடிய ஒரு சிறுபான்மை, அதாவது பெரும்பான்மை இனர் மாற்று மதத்தவர்கள். எனவே நாங்கள் கவனமாக கையாள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வாழ்கிறோம்.
கழுகு பார்வையை போல் இஸ்லாமோபோபியா பார்த்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாத்தை எதிர்க்க வேண்டும், முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்று அந்த இஸ்லாமோபோபியா அது கழுகு பார்வை கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறது. எங்கே ஓட்டைகள் இருக்கிறது, எங்கே இஸ்லாம் என்ற பெயரிலே இவர்கள் பிழைகளை செய்கிறார்கள் என்பதை கூர்மையாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே கவனமாக நாங்கள் கையாள வேண்டும். யாரும் இதை நாங்கள் இப்படி கொடுத்தோம் அப்படி கொடுத்தோம் இல்ல. கண்ணியமான சகோதரர்களே, அழகாக இந்த நாட்டிலே, நல்ல நாடு, அழகாக இந்த நாட்டிலே பெரும்பான்மையின நல்ல மக்கள், இந்த நாட்டிலே நாங்கள் நல்ல பண்புகளை காட்டி, பண்பாடுகளை காட்டி அழகாக என்னுடைய நாட்களை நாங்கள் கடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்திலும் நாட்டு சட்டங்களை கண்டிப்பாக நாங்கள் பேண வேண்டும். அதில் விசேஷமாக மாடுகளை எடுத்துச் செல்ல தேவையான ஆவணங்களை வைத்திருக்க வேண்டும். மேலதிகமாக வாகனத்தில் ஏற்றாக இருத்தல். ஒரு வாகனத்தில் இத்துணை மாடுகளைத்தான் கொண்டு போக முடியும் என்றால் அத்துணை மாடுகளைத்தான் கொண்டு செல்ல வேண்டும். சிலபோது பலபோது சென்ற காலங்களில் ஒரு லொரியிலே இத்தனை மாடுகள் தான் கொண்டு வர வேண்டும் என்று அங்கே பற்றுச்சீட்டுகள் கொடுக்கப்பட்டதற்கு பிறகும் மேலதிகமான மாடுகளை கொண்டு வந்து அந்த மாடுகள் இறந்து போன சரித்திரங்கள் கதைகள் இருக்கிறது. எனவே நாங்கள் அதே மாதிரி கர்ப்பமுற்ற மற்றும் கர்ப்பமுறாத பசுக்களையும் வயதில் குறைந்தவைகளையும் அறுக்காதிருத்தல். இந்த நாட்டு சட்டம் 4 தவறு செய்துவிட்டு இலஞ்சம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படுவதை தவிர்த்தல். லான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஞ்சம் கொடுப்பது, லஞ்சம் வாங்குவது அவர்களை அல்லாஹ் சபித்திருக்கிறார்கள். அர்-ராஷி வல் முர்தஷி, லஞ்சம் கொடுப்பது, லஞ்சம் எடுப்பது. நாங்க எப்படி எங்கட வாழ்க்கைண்டா கண்ணியமான சகோதரர்களே, அதிகமான மக்கள் லேசாக எல்லாத்தையும் செய்ய நினைக்கிறோம். என்னத்தையாலும் ஒன்றை கொடுத்து போட்டு எங்கட வேலைகளை செஞ்சு கொள்ளேலுமான்னு நினைக்கிறோம். இஸ்லாம் இதை விரும்பல. உங்களோட ஹக்குகள், உங்களோட ரைட்ஸை நீங்க முறையாக பாடுபட்டு முயற்சி செஞ்சு போராடி பெற்றுக் கொள்ள வேண்டும். ஜனநாயக ரீதியில், ஜனநாயக ரீதியில், பிழையானவர்கள் போனது போல அல்ல, ஜனநாயக ரீதியில். கண்ணியமான சகோதரர்களே, அதே போல உள்கையா கொடுப்போரிடம் இருக்க வேண்டிய ஆவணங்கள், மிருகம் வாங்கியதற்கான பற்றுச்சீட்டு கட்டாயம் இருக்க வேண்டும். மிருகத்தின் பிறப்பு சம்பந்தமான ஆண்டு, விற்பனை செய்தவரை உறுதிப்படுத்தும் கிராம உத்தியோகத்தரின் சான்றிதழ், மிருகங்களை வாகனத்தில் எடுத்துச் செல்வதற்கான அனுமதி பத்திரம், மாடு அறுப்பதற்கான உள்ளூராட்சி சபையின் அனுமதி பத்திரம், மிருகங்களை அறுப்பதற்கென்றே உள்ள பொருத்தமான இடங்களில் அவைகளை அறுத்தல் 6வது விஷயமாக போடுறாங்க. எந்த இடத்துல அது அறுக்கணுமோ அங்கதான் அறுக்கணும். அந்த கழிவுகளை எங்க கொட்டணுமோ, அது எங்க புதைக்க வேண்டுமோ அங்கதான் புதைக்க வேண்டும். சென்ற காலங்களிலே சில கழிவுகளை கொண்டு போய் சில காடு பகுதிகளை போட்டுவிட்டு வந்து விடுவார்கள், யாரும் பார்க்கவில்லை என்று. அவைகளை வேறு பிராணிகள் வந்து அவைகளை தன்னுடைய வாய்களால் இழுத்துச் சென்று பாதைகளை போட்டுவிட்டு சொல்லும் பொழுது அந்நிய சமூகம் நினைப்பார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அவைகளிலிருந்து நாங்கள் தவிர்த்து கொள்வோம். அடுத்தது பேண வேண்டிய சில ஒழுக்கங்கள், மிருகங்களை பொது இடங்களில் கட்டுவதை தவிர்த்தல். அடுத்தது மாமிசங்களை மறைவாக எடுத்துச் செல்லல், அதன் கழிவுகளை ஆங்காங்கே வீசிவிடாமல் ஆழமான குழிகளில் புதைத்தல். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த சொல்லப்பட்ட இந்த அனைத்து விடயங்களும் ஹஜ்ஜுடைய மாதம், துல்காதாவுடைய மாதத்தில் இருக்கிறோம். இன்னும் சில நாட்களிலே துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் வந்துவிடும். அதில் சிறப்பான இந்த 10 நாட்களிலே நோன்பு நிறைய அதிகமான அமல்களில் ஈடுபடுவோம். ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் முடித்துவிட்டு வருவார்கள். அதே நேரத்தில் கண்ணியமான சகோதரர்களே, குர்பானுடைய விடயத்தையும் நாங்கள் ஞாபகப்படுத்தினோம். இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி நான் குத்துபாவை முடிக்குகிறேன். எங்களுக்கு தெரியும், நான் இடையிலேயும் சொன்னேன், கஸாவிலே மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், பலஸ்தீனத்திலே மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்காக நாம் அனைவரும் துஆ செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே இறைஞ்ச வேண்டும். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் அல்லாஹ்வின் பக்கம் திருப்ப வேண்டும். திருப்பி, ரப்பே, இதோ என்னுடைய உடம்பிலே ஒரு பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது, ரப்பே, உடம்பிலே ஒரு பகுதி இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறது. உடம்பிலே ஒரு பகுதி பாதிக்கப்பட்டால் கட்டிலே தூங்கி விடுவோம், புட்டுவங்களிலே சாய்ந்து விடுவோம். எனவே அப்படி சாய வேண்டிய நாம், ஓரமாக யோசித்து துஆக்கள் ஈடுபட வேண்டிய நாங்கள் நமது விளையாட்டுகளிலும், நமது ஆடம்பரத்திலும், நமது பெருமையிலும், நமது பிரச்சனையிலும், நமது கோபத்தையும், நமது பொறாமையும், நமது அகங்காரமும், இப்படித்தான் இந்த உம்மத்துடைய அதிகமான மனிதர்களுடைய நிலையாக இருக்குது. எல்லாத்தையும் நாம தூரமாக்கி அந்த கஸாவுடைய மக்களுக்காக, அந்த காஷ்மீரிய மக்களுக்காக, அங்கே ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்கக்கூடிய சில கருப்பின முஸ்லிம் நாடுகளுக்காக, இவ்வாறு எங்கெங்கெல்லாம் இந்த முஸ்லிம் உம்மத்
பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த உம்மத்துக்காக இறைஞ்சக்கூடிய நாட்களாக இந்த இறுதி 10 நாட்களாக நாங்கள் மாற்றுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உஸ்தாத்மார்கள்